Hello guys, welcome back to VK64. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்லாம் என்ன இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் லைட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நம்மளுமே நம்ம வெப்சைட்டில் ஒரு பட்டன் வைக்கலாம், ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும். ஸோ பட்டன் கிளிக் மீ அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருந்துச்சு. இந்த பட்டன் வந்து நம்மளால் கிளிக் பண்ண முடியும். ஸோ இந்த கிளிக் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட், ஓகேவா? ஸோ நம்ம வந்து நோட் பேடில் வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்டாக் ஆகும், ஓகேவா? ஸோ டேப்பில் இல்லை டேப் ஒன் கிளிக்கு. ஸோ கிளிக்குங்கிறது ஒரு ஈவெண்ட், ஓகேவா? ஸோ ரெண்டாவதா என்ன ஈவெண்ட்னா ஹோவருங்கிறது ஒரு ஈவெண்ட், ஓகேவா? ஸோ ஹோவர்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம இப்படி மேலே கர்சரை கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஹோவர். நீங்கள் சிஎஸ்எஸ்ல எழுதிட்டீங்களா, ஹோவர் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு ஈவெண்ட். அதுக்கப்புறம் இப்படி மவுஸ் மேலே போகுது பார்த்தீங்களா, அது ஒரு ஈவெண்ட் தான். அது வந்து மவுஸ் ஹோவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது. இப்போ ஒரு கிளிக் பண்ணால் அது ஒரு ஈவெண்ட், டபுள் கிளிக் பண்ணால் அது ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த ஈவெண்ட்ஸை நம்ம நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஒன்று, நம்ம HTML ஃபைலில் உள்ள எலமெண்ட்ஸோட ஆட்ரிபியூட்ல ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்ஸை ட்ரிகர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே இருந்துகிட்டே அதே அங்கேருந்து கால் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, ரெண்டு மெத்தடையுமே இப்போ நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளிக் ஈவெண்ட். ஸோ கிளிக் ஈவெண்ட்டை நம்ம இந்த பட்டனில் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு அலர்ட் வர்ற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு ஒரு அலர்ட் வர வைப்போம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து அலர்ட் வர வைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஈவெண்ட் அப்படின்னு பேசும்போது இங்கே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஈவெண்ட் எல்லாம் ட்ரிகர் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அது எப்போ நம்ம வந்து கால் பண்ணுறோமோ அப்போ தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஈவெண்ட்டில் நம்ம ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அலர்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ எல்லாம் அலர்ட் மெசேஜ், ஓகேவா? இதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஒரு அலர்ட்டை மட்டும் கொடுக்கும். அலர்ட்டில் ஹாய் ஜாவாஸ்கிரிப்ட், ஓகேவா? ஓகே, இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் போவோம். HTML ஃபைல்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் கிளிக்னு இருக்காது, ஆன் கிளிக் அப்படின்ட்டு ஒரு இருக்கும். நீங்கள் பட்டனுக்கு போய்ட்டு ஆன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆன் அப்பார்ட், ஆன் பிளர், ஆன் கேன் பிளே, ஆன் கிளிக், ஆன் சேஞ்ச், ஆன் கான்டெக்ட் மெனு, ஆன் டபுள் கிளிக், ஆன் ட்ராக், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம எப்பயும் போல தான் எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஆன் இன்புட், ஆன் கீ டவுன், ஆன் கீ ப்ளஸ் கீ லோடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன? அலர்ட் மெசேஜ். ஸோ இதை நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ நம்ம எப்படி HTML ஃபைலை ஜாவா ஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள ஃபங்க்ஷன்ஸையும் வேரியபிள்ஸையுமே, ஃபங்க்ஷன்ஸை இல்லை ஃபங்க்ஷன்ஸ் தான், வேரியபிள்ஸ் வரைக்கும் போக வேண்டாம் இப்போதைக்கு. அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இப்போ நம்ம பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை போடுறேன், அலர்ட் மெசேஜ். இங்கே கால் பண்ணி விட்டுறேன். இந்த பட்டன் நம்ம எப்போ கிளிக் பண்ணுறோமோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இந்த பேரண்டிசிஸ் போடுறது ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போ போயாச்சு, நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம். வருதா? ஓகே ஆச்சா? அவ்வளோதான் கூட. ஜஸ்ட் இந்த கிளிக் ஈவெண்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு ஆக்ஷனை எழுதிட்டோம். ஓகே, எனக்கு வந்து அலர்ட் மட்டும் வந்தால் போதும். அதே எனக்கு கன்சோலும் நடக்கணும். கன்சோல் லாக்லையும் அதே டெக்ஸ்ட் வரட்டும் அப்படின்னா ஸோ கன்சோல் டாட் லாகில் அதே இதாக வச்சிடலாம், ஹாய் ஜேஎஸ் அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபங்க்ஷனை மாற்றினா போதும். இப்போ நம்ம இங்கே டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு இப்போ ஃபங்க்ஷனை அதை பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஹாய் ஜேஎஸ்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா கன்சோலும் வந்துருச்சு. ஜஸ்ட் இவ்வளோ தான், இவ்வளோ ஈஸி தான். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு தோணுதோ அது அந்த ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு அந்த பட்டன்லாம் ஆன் கிளிக்கில் கால் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஓகேவா? இவ்வளோ தான் கூட, இவ்வளோ ஈஸியானதாக தான் இருக்கும் நம்மளோட ஈவெண்ட்ஸ். ஸோ தென் இது வந்து ஒரு மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், HTML ஃபைல்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இப்போது நான் இங்கேருந்து கால் பண்ண விரும்பல, எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லே தான் நான் கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை என்ன சொல்லுவோம்னா ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா அந்த பட்டன் வந்து நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் தேவைப்படும்.
ஸோ நம்ம பட்டனுக்கு வந்து ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஸோ ஐடி வந்து என்னன்னா btn அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, இந்த பட்டனை இப்போ நம்ம இங்கே வாங்கணும். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் பட்டன் அப்படின்ட்டு எப்படி வாங்கணும்? அது எங்கே இருக்குது? ஒரு டாக்குமெண்ட்குள்ளே இருக்கு. ஸோ டாக்குமெண்ட் அவ்வளோதான். டாட் கெட் எதை வச்சு வாங்க போகிறோம்? ஐடி வச்சு வாங்க போகிறோம். ஸோ ஐடி என்ன? btn. ஓகே, இப்போ நம்ம பட்டனை வாங்கியாச்சு. இந்த பட்டனை எப்போ கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன்? ஈவெண்ட் லிசனர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஈவெண்ட் லிசனர். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா நத்திங், ஒரே வார்த்தை தான், ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆட் ஈவெண்ட் லிசனரில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஈவெண்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ என்ன ஈவெண்ட்னா நமக்கு வந்து கிளிக். ஸோ இங்கே வந்து ஆன் கிளிக்னு இருக்காது, கிளிக் அப்படின்னு இருக்கும். கமா போட்டு என்ன ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே எழுதணும். ஸோ அலர்ட் மெசேஜ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் ஆகணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், கால் ஆயிருச்சு. ஏன்டா? ஏன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை இப்படி கால் பண்ணோம்னா என்ன ஆகும்? லோட் ஆகும் போதே கால் ஆகிடும். அதனால இப்போ போயிட்டு நம்ம மறுக்கா இதை இங்கே கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகாதுன்னா அந்த இது லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ வராது. அதனால என்ன பண்ணணும்னா ஈவெண்ட் லிசன்ல இருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ போய் நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா வரும், லோட் ஆகும்போது வராது. ஓகேவா? பக்கா வருதா? கிளிக் பண்ணால் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு கிளிக் பண்ணுறேன், வரும். ஸோ நம்ம HTML ஃபைலில் கால் பண்ணோம்னா பேரண்டிசிஸ் யூஸ் பண்ணணும். அதே ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கால் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இன்னொரு 2 ஃபங்க்ஷன் எழுதி ஹோவரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோவருக்கு எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹோவருக்கு நான் எதை எழுத போகிறேன்னா இந்த H1க்கு எழுத போகிறேன். ஸோ H1 ஏற்கனவே ஐடி இருக்குல்ல, H1ன்னு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, கான்ஸ்ட் H1 equals to document dot get element by id H1. ஸோ எலமெண்ட்டை வாங்கியாச்சு. அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் ஓவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓவரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு இந்த H1 நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்னா இந்த H1ஓட டெக்ஸ்ட் கலர் இப்போ வந்து பிளாக்ல இருக்கு பார்த்தீங்களா? நான் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, வெயிட் a minute guys. என்னங்க நம்ம சும்மா டச் பண்ணாலே கிளிக் ஆனாலே சும்மா டோமில் கிளிக் பண்ணாலே கிளிக் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம பட்டன் கரெக்டாக செலக்ட் பண்ணலையா? கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். பட்டனை தானே கிளிக் பண்ணணும், ஐடி பட்டன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இங்கே டைப் எழுதிக்கலாம். ஓகே, சம்திங் ப்ராப்ளம், சம்திங் ஹேப்பன்ஸ். ரீலோட் பண்ணிக்கலாம். பட்டனை கிளிக் பண்ணால் வருது. ஓகே, எல்லா இடத்துலையும் கிளிக் பண்ணாலும் வருது. என்னடா எனக்கு சம்திங் ராங் மக்களே, ஏதோ தவறாக நடந்திருக்கு. எலமெண்ட் பை ஐடி கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, அது என்ன பிரச்சனை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ ஹோவர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் டிசைனர் இங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே 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 என்ன தப்புன்னு புரிஞ்சுது. இந்த ஈவெண்ட் டிசைனரை தவறாக கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எங்கே கால் பண்ணணும், எப்போ அந்த ஈவெண்ட் நடக்குதோ அப்போ கால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈவெண்ட் டிசைனர் இப்படி டைரெக்டாக கால் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ பட்டன் நம்ம வாங்கி வச்சுருக்கோமா, அதில் தான் அந்த ஈவெண்ட் டிசைனரை ஆட் பண்ணணும். ஸோ அதை மறந்துட்டேன். கிளிக் காமா அலர்ட் மெசேஜ். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கேயும் கிளிக் பண்ணோம்னா தவறாக வராது, இங்கே கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து சிவப்பு கலராக மாறணும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாவாஸ்கிரிப்டை வச்சு சிஎஸ்எஸ்ஸே எழுத முடியும். ஓகேவா? அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணல, இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஓகே, நான் ஹோவர்னு வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ H1ஓட சிஎஸ்எஸ் மாற்ற போகிறேன்.
அப்புறம் நம்ம சிஎஸ்எஸ் மாற்றணும்னா இன்லைன் சிஎஸ்க்கு என்ன எழுதுவோம், ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டு அது உள்ள என்ன ஸ்டைல் தேவையோ அதை எழுதுவோம். ஸோ இங்கேயும் அதான் செய்ய போகிறோம். h1 டாட் ஸ்டைல் டாட் கலர். இந்த ஸ்டைலில் உங்களுக்கு என்ன ஸ்டைல்லாம் வச்சுக்கலாங்க, எல்லாமே இருக்கும். நீங்கள் சிஎஸ்எஸ்ல என்ன யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈவென்ட் லிசனரை இங்கேருந்தே கால் பண்ணிடுவோம். ஸோ h1 டாட் ஆட் ஈவென்ட் லிசனர். அதில் என்னன்னா மவுஸ் ஓவர் இல்லை, ஃபஸ்ட்டு ஹோவர்னு இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓவர் இல்லை, ஸோ மவுஸ் ஓவர் தான். வெயிட் a minute guys. ஆக்சுவலாக அந்த ஒரு டைம் தான் வரும், நான் அப்பயே கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஹெச் போட்டோம்னா எதுவுமே இல்லை. ஸோ MOUSE OVER மவுஸ் ஓவர் அப்படிங்கிறது அந்த அந்த ஈவெண்ட்டோட நேம். கமா என்ன போட்டோம்னா ஹோவரை இங்கேருந்து கால் பண்ணணும். ஓகே, எழுதியாச்சு. இப்போ போய் ஹோவர் பண்ணுவோமா? மாறிடுச்சு. ஹோவர் பண்ணால் மாறிடுச்சு. நான் ஹோவர் எடுத்துட்டோம்ல, அப்போ வந்து மறுக்க எனக்கு பிளாக் கலரில் மாறிடணும்ல, அதை எழுதணுமா? ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். அதாவது இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாமா, இங்கே ரெட்டுக்கு பதிலாக பிளாக் அப்படின்னு செட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன்னொரு ஈவென்ட் லிசனர் எழுதணும். ஸோ h1 டாட் ஆட் ஈவென்ட் லிசனர். என்ன ஈவெண்ட்னா மவுஸ் வந்து லீவ் ஆகும்போது. ஓகேவா? ஸோ மவுஸ் லீவில் என்ன கால் பண்ணணும்னா இங்கே ஹோவர் இருக்கா, இங்கே ஹோவர் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ கமா ஹோவர் 1. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஹோவர் பண்ணால் கலர் மாறுது, ஹோவர் எடுத்துட்டா கலர் போயிட்டு. டேய் இதெல்லாம் நான் சிஎஸ்எஸ்லேயே செம ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன்டா, ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் யோசிக்காங்க. ஸோ நம்ம ஈவெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த 2 ஈவெண்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HTML ஃபைலில் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது, நம்ம டேரெக்டாக HTML ஃபைலில் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு ஆன் மவுஸ் ஹோவர் இல்லை ஆன் மவுஸ் என்டர். மவுஸ் என்டர் ஆகும்போது நமக்கு ஹோவர் ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆன் மவுஸ் லீவ் அப்படின்னு இருக்கும். MOUSE ஆன் மவுஸ் லீவில் ஹோவர் 1. ஓகேவா? ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சேம் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஆர்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ஈவெண்ட்லாம் பார்த்துட்டோம்னா கிளிக் பார்த்துட்டோம், ஹோவர், மவுஸ் சென்டர், மவுஸ் லீவ் அப்படிங்கிறத ஒரு 3 ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸில் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், ஏஜை வந்து நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அதுக்காக HTML உள்ள ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்மில் அவங்க என்ட்ரு பண்ணுற டீட்டெயிலை எடுத்து நம்ம வந்து அந்த வேலிடேஷன்லாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மில் உள்ள வேல்யூஸை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ரீட் பண்ணி அதை வச்சு வேலிடேஷன் பண்ணுறது. ஸோ ஃபார்மோட ஈவெண்ட்ஸான ஆன் சப்மிட் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. அதாவது ஃபார்மில் உள்ள ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆன் சேஞ்ச்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ ஆன் சேஞ்ச் பார்க்க போகிறோம், சப்மிட் ஈவெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஈவெண்ட்டுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்த ஈவெண்ட்ஸு, இந்த டோம் மானிப்புலேஷன், இந்த ஸ்டைல் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் கண்டென்ட் மாற்றுறது, HTML கண்டென்ட் மாற்றுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே டேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா?